Dear friends and children, வணக்கம். நான் கோல்டு 3878 சேனல்ல இருந்து பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தியரி ஆஃப் மியூசிக், கர்நாடிக் மியூசிக். அதில் ராக இலக்கணம் பற்றி பார்த்துட்ருக்கோம். போன எபிசோடெல்லாம் பார்த்துருப்பீங்க. கீரவாணி, கரிகர பிரியா அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ராகம் ஆபோகி. இதுவும் அழகான கரிகர பிரியாவினுடைய ஜன்யம். ரொம்ப அழகான ஒரு ராகம், பஞ்சம வர்ஜம், ஆபோகி. பார்க்கலாமா? வாங்க. வர ஆரோகணம் அவரோகணம். சரி கம்மா தசா சாத மகரிசா. அருமையான கரகர பிரியாவினுடைய ஜன்யம் 5 ஸ்வரங்கள் தான். ஆரோகணத்தில் என்ன ஸ்வரங்களோ அதே தான் அவரோகணத்தில். பஞ்சமம் நிஷாத வர்ஜம், அழகான ஒரு ராகம். அதாவது 22வது மேளமாகிய கரகர பிரியாவின் ஜன்யம். கரகர பிரியாவில் நிறைய ஜன்ய ராகங்கள் இருக்கின்றன. ஒன் ஆஃப் த ராகம் ஔடவ ராகம், உபாங்க ராகம். ஔடவனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? 5 ஸ்வரம் இருக்கிறது. உபாங்க ராகம்னா தாய் மேளத்தில் என்ன ஸ்வரங்கள் வருதோ அதுவே இந்த ஜன்ய ராகத்துலேயும் வரும். இனிமையின் பொருட்டு வேறு ஸ்வரங்களை எடுத்துக்கொள்ளாது. அதுதான் உபாங்க ராகம். ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் பஞ்சமமும் நிஷாதமும் வர்ஜம். வர்ஜம்னா இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதில் வரக்கூடிய ஸ்வரங்கள் என்னன்னு பார்க்கலாமா? ஷட்ஜம், சதுஸ்ருதி, ரிஷபம், ரீ2, சாதாரண காந்தாரம், கா1. இந்த ரீ2, கா1 வர்ற அந்த கமகமும் ரொம்ப அழகாக இருக்கும். சுத்த மத்தியமம், சதுஸ்ருதி, தைவதம், மாதசா சரிகமாதசா. அந்த ஆரோகண அவரோகணத்திலேயே அந்த ராகத்தினுடைய அழகு நமக்கு புலப்படும். சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமும், சதுஸ்ருதி, தெய்வம், தா2 ஆகிய ஸ்வரங்கள் இந்த ராகத்தில் வருகின்றன. இப்போ இந்த ராகத்தினுடைய மற்ற குணங்களை பார்ப்போமா? வாங்க. அதாவது ஜீவஸ்வரங்கள் க ம த, சரி க ம த சா அப்படி வந்துடுது. க ம த வராமல் இருக்காது. ஞாசஸ்வரங்கள் ரீ ம த, ரீ2, ம த 2, ரே ம த, ரே ம த அப்படி வந்துடும். கிரகஸ்வரங்கள் ச அண்ட் ரி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னங்கிறது. இதர அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு மூர்ச்சனாக்காரக ராகம். மூர்ச்சனைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இன்னொரு எபிசோடில் அதை பற்றி விரிவாக சொல்கிறேன். இதனுடைய மத்தியம மூர்ச்சனையே வலஜி ராகம். ஓகேவா? மத்தியமத்தில் வர மூர்ச்சனை வலஜி. சக பத நி சா சா நி த ப ம க சா. அப்புறம் நீண்ட ஆலாபனைக்கு இடம் கொடாத ராகம். நீண்ட நேரம் ஆலாபனை பண்ண முடியாதுங்கிறாங்க. ஏன்னா 5 ஸ்வரங்கள் தான் இருக்குது. பஞ்சம வர்ஜம், அதனால் நீண்ட ஆலாபனை பண்ண முடியாது. நிஷாதமும் வர்ஜம், அதனால் நீண்ட ஆலாபனை இல்லை. காயக்கர்ஸ், அதாவது பண்டிதர்கள், வித்வான்களெல்லாம் சிறிது நேரம் பண்ணிவிட்டு வர்ணமும் கீர்த்தனையும் என்ன பாடுறாங்களோ அதை ஆரம்பிச்சிருவாங்க. எப்போதும் பாடலாம். இதுக்கு இந்த நேரத்தில் தான் பாடணுங்கிறது கிடையாது. எப்போ வேணால் பாடலாம். கருணை சுவை கொண்ட ராகம். இது பக்தி, கருணை சுவை கொண்ட ஒரு ராகம். தியாகராஜர் சிறப்புக்கு கொண்டு வந்த ராகங்களில் இது ஒன்று. தியாகராஜர் பல ராகங்களை சிறப்புக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதில் இந்த ராகமும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரி, சஞ்சாரம்.
மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இது படிக்கும்போதே தெரிஞ்சிருக்கும். உங்கள் டீச்சர்ஸ் குருமார்கள் சொல்லியிருப்பாங்க. சஞ்சாரம் ரீ, அந்த ரீ நம்ம நல்லா அழுத்தி சொல்லணும். ரீ ரி க ம க ரே சா, ரி க மா மா க ம த சா சா, ம த சா ச த ச ரீ ரி ச ரி க ம க ரி சா ச த ம க ம த சா த ச த ம ம க ம த சா ச ரி க ரி சா ச த ம க ம த ச த ம ம க க ரி ரி ச ச த ம த ச. இந்த மா வந்து மந்திரஸ்தாயி. நம்ம வீணையில் பிடிக்கும்போது அனுமந்திர ஸ்வரத்தில் பிடிக்கணும். ரொம்ப அழகாகும். த மத மத சத மத மகரே அப்படி வரும்போது இந்த மந்திரமா ரொம்பவுமே அழகை கொடுக்கக்கூடிய ஒரு இந்த சஞ்சாரம் இந்த ராகத்துக்கு உண்டு. வீணையோ இல்லை வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் வயலினோ கற்றுக்கிறவங்களுக்கு இதனுடைய அந்த அழகு, அந்த இனிமை ரொம்பவுமே புரியும். சரி, இசை வகைகள் என்னென்னு பார்க்கலாம். வர்ணம் எவ்வரி போதன், அது தெரியும் உங்களுக்கு. கரி கரி ச அப்படி வரும். பட்னம் சுப்பிரமணிய ரீ கரி ரி ச அப்படி. கிருத்தி மனசா விருத்தா, அதுவும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர். வர்ணம் காதல் நோய்க்கு டைகர் வரதாச்சாரியார். வர்ணம் மாயே மனமு வந்தருள் மயூரம் விஸ்வநாத சாஸ்திரிகள். கிருத்தி மனசு நில் சக்தி ஆதி தியாகராஜர். நன்னு புரோவனி தியாகராஜர். சபாபதிக்கு பேரு தெய்வம் சமானமாகுமா, தில்லை சபாபதிக்கு கோபாலகிருஷ்ண பாரதியார். மோசம் வந்ததே, அதுவும் கோபாலகிருஷ்ண பாரதியார். அவர் நிறைய பாடல்கள் இயற்றியுள்ளார். அதில் இந்த ஆபோகி அவருக்கு பிடித்தமான ஒரு ராகம். ரொம்பவுமே ஆழ்ந்து இந்த ராகத்தை பாடியிருப்பார். நீங்கள் கிருத்தியெல்லாம் படிக்கும் போது தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஓகேவா? மதச மத மகச தத மக மத ரே கச ரே சத ச. கிருதி சேவிக்க வேண்டுமையா முத்துத்தாண்டவர். சாரதா தேவியே ராமசாமி சிவன். ஆனை முகனே சாவுத்தாளமும் ராமசுவாமி சித்தர். முகம் நிறைந்தானே அப்படின்னு வரும் ராமசாமி சிவன். உண்மை பேசுவோம் ஆதி எம் தண்டபாணி தேசிகர். நினைத்த தெந்தனையில் கண்ட ஜம்பை அருணகிரிநாதர். இது திருப்புகளில் வரும். அவசியமுன் கண்ட திரிபுடை. இதெல்லாம் ஒரு அழகான தாளங்கள். எல்லா தாளங்களிலுமே இயற்றியவர் அருணகிரிநாதருடைய திருப்புகள். அவருக்கு அப்படி அழகாக திருப்புகளில் எழுதியிருப்பார். கிருதி மனக்குரங்கு ஆதி பாபநாசன் தீபன். நானறியேதனே இது லக்ஷ்மண பிள்ளை. இது மாதிரி அழகான ஒரு ராகம், கேட்பதற்கு இனிமையான கருணை ரசம் பக்தி ரசம் பொருந்திய ராகம் ஆபோகி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. நல்லா அதை சாதகம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பாட உங்களுக்கு அந்த ராகத்தினுடைய இனிமை நன்றாக புரியும். இன்னும் கரகரப்பிரியாவினுடைய ஜன்ய ராகம் நிறைய இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு புகழ்பெற்ற ஸ்ரீரஞ்சனி ராகம். அதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேம்மா? இப்போ இந்த ஆபோகியில் வந்திருக்கிற திரைப்பட பாடல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். திரையிசையிலையும் நிறைய பேர்
இந்த ராகத்தை கையாண்டிருக்காங்க. அழகழகான பாடல்கள் வந்திருக்கு. இதை மட்டுமே சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கும். அப்படிங்கிறதுனால திரை இசையில் வந்த பாடல்களையும் சொல்கிறேன், கவனிச்சுக்கங்க. அதே ஆரோகணம் அவரோகணம் தான். கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, கொஞ்சம் நேரம் கந்தி பாடக்கூடாதா. இந்த பாடம் எந்த படத்தில் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா பாடி பழகி. இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ, இதுவும் ஒரு அழகான ஒரு ராகா பேஸ் சினிமா தான். அதில் தெரிஞ்சு இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமோ கமதமகரிசா அப்படி வரும். மனமே மயக்கம் கொள்ளாதே, காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது. இது ஒரு அழகான ஆபோகி. காலை நேர பூங்குயில் கவிதை பாட போகுது. மங்கையரில் மகாராணி மாங்கனி போல் பொன்மேனி, எல்லையில்லா கலைவாணி என்னுயிரே வராணி அப்படி வரும். இந்த பாடலும் ஒரு அழகான பாடல். மங்கையரில் மகாராணி மாங்கனி போல் பொன்மேனி அப்படி வரும். மலை மேகம் கூடுதே, அது ஒரு பாடல். கொக்கோ என கூவும் ஒரு பாடல். காலையும் நீயே மாலையும் நீயே, காற்றும் நீயே கருணையும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே. அன்னையின் அருளே வா வா வா, அன்னையின் அருளே வா வா வா, ஆடி பெருக்கே வா வா வா, அன்னையின் அருளே வா வா வா. பகலிலே ஒரு நிலவினை கண்டேன், அது கருப்பு நிலா. வந்தது நெஞ்சினில் வந்தது யாரடி கிளியே அப்படி போச்சான். நான் அன்று யார் வருவார், இளம் மங்கை என்னை யார் தொழுவார். நான் அன்று யார் வருவார், இளம் மங்கை உன்னை யார் தொழுவார். யார் அன்று யார் வருவார். தங்கரத்தம் வந்தது விதியிலே, ஒரு தளிர் மேனி வந்தது தேவினிலே. தங்கரத்தம் வந்தது விதியிலே, வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. இது ஒரு சாங். வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே, தமிழ் மகள் கண்ணே. ஒரு மந்தாரம் பூ வந்ததோ என்னிடமே, இது நானும் நெருங்குமா கண்ணம்மா பரவசமானதடி. இது ஒரு சாங். இது மாதிரி நிறையா சாங்ஸ் இருக்குது ஆபோகியில். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் தேடி பாருங்கள், உங்களுக்கு நிறைய புலப்படும். இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் நான் இந்த ஃபிலிம் சாங்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் ஆபோகி வரணும்,
நல்லா பாடுங்க. ரே க கரி ச சரி ச சத மத மத சத ச த சரி க மக கரி ச ரே க மக மரி க சரி த சரி க ம த ம த சா ச த ச த ம க ம கரி ச ரே க கரி ச. அது மாதிரி ஆபோகி ராகம் மிக அழகான ஒரு ராகம். கற்று பயன்பெறுங்கள். நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகமானதாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்னுடைய இந்த சேனல் கோல்டு 3878 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் எழுதுனீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ போட்டு அனுப்புகிறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்ரீ ரஞ்சனி ராகத்தோட பை.